இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயராது என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றன. வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர வாய்ப்பிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கணித்திருந்தனர். ஆனால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயராது என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதியில் பாதிப்பு ஏற்படும் என கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பெட்ரோல் டீசல் விலை உயராது என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. போதிய அளவு கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளதால் பெட்ரோல் டீசல் விலை உயராது என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியிருப்பதால் அந்த கடல் வழியாக வரும் கச்சா எண்ணெய் கப்பல்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதனால் பெட்ரோல் டீசல் விலை உயரக்கூடும் என அஞ்சப்பட்டது. இந்த நிலையில்தான் மத்திய அரசு வட்டாரங்கள் இத்தகைய தகவலை வெளியிட்டிருக்கிறது. உலகளவில் கச்சா எண்ணெய் விநியோக சங்கிலியாக ஹோர்முஸ் நீரிணை பார்க்கப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாகத்தான் கச்சா எண்ணெய் இறக்குமதி என்பது கப்பல் வழியாக அனுப்பி வைக்கப்படுகின்றன உலக நாடுகளுக்கு. இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியிருக்கிறது. இதனால் உலக நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றன. இந்தியாவில் இதனால் பெட்ரோல் டீசல் விலை உயராது என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 25 நாட்களுக்கான கச்சா எண்ணெய் மற்றும் 30 நாட்களுக்கான எல்பிஜி சிலிண்டர் எரிவாயு இருப்பு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதனால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என மத்திய அரசு வட்டாரங்கள் கூறுகின்றன.